ஹாய். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே வந்து பயங்கரமாக ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒரு ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது படம் வந்து பெருசாக எதுவுமே ஓடலை. ஏன்னா தியேட்டரில் வந்துட்டு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அதுவும் வந்து கப்புள்ஸாக இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் வந்து சுத்தமாக வந்து படம் பிடிக்கல. படம் வந்து ஏன் நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன்னா, இது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு டாக்ஸிசிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை. ஒரு டாக்ஸிசிட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத அது வந்து இந்த படம் வந்து அட்ரஸ் பண்ணுது. சேம் டைம் இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு ரொம்ப வந்து தத்ரூபமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரோலை வந்துட்டு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மேஜராக இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு அட்ரஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு லைக் இதை வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணலையா, இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியுங்கிற மாதிரி இருந்தது. பட் இட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இஸ் ஷேடோஸ் அண்ட் எல்லாருக்குமே இது வந்து தெரியணும் அப்படின்னு டேரக்டர் வந்து நினச்சிருக்காரு. நிறைய சீன்ஸில் வந்துட்டு நிறைய உன்னிப்பாக பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. படத்தில் வந்துட்டு உண்மையிலே டாக்ஸிசிட்டி இருக்குது. இந்த பையன் வந்து அதாவது அருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உண்மையிலே ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர் தான். அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்துட்டு ரொம்ப அந்த பொண்ணை வந்து பேஷ் பண்ணி அதை வந்து ரொம்ப நீ எப்படி அவனை வந்து விட்டுட்டு போகலாங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். பட் அவன் வந்து இன்னும் சொல்லப்போனால் க்ளோஸர்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் வந்து அப்போயே விட்டு போயிருக்கலாம். யாருமே வந்துட்டு யாரையும் திருத்தணுங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் இல்லை. அவனோட வேலை இருக்குது. ஸோ இவனை வந்து திருத்தி கொண்டு வந்து நிறுத்தி அது வந்து அந்த பொண்ணோட வேலை கிடையாது. ஸோ அதுதான் வந்து முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் வந்து தோணுச்சு. பட் அவன் ஒன்றும் மோசமானவெல்லாம் இல்லை. மோஸ்ட்டாக இந்த பொண்ணோட பேக்ரவுண்டோ இல்லைன்னா அவளோட ஃபேமிலியோ அதை பற்றி இந்த படத்தில் எதுவுமே சொல்லலை. பட் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவள் வந்து ஒரு ஊர்லேருந்து வர்ற ஒரு பொண்ணு. ஊர்னா ரொம்ப இல்லை, சம்திங் ஏதோ ஒரு ஊர்லேருந்து அப்பார்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ ஊர்லேருந்து வர்ற ஒரு பொண்ணு இங்கே வந்து காலேஜ் படிக்கிறாள். காலேஜில் ஏதோ ஒரு சின்ன அட்ராக்ஷன் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வாட் எவர் இட் இஸ். அவங்க வந்து ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கான், மிமிக்ரி பண்ணுறான், ஹீஸ் ஃபன்னி. ஸோ அதனால் வந்து அவனுக்கு அட்ராக்ட் ஆகுறான் அண்ட் தேர் கெட்டிங் டு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு பொண்ணு அவளுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும், லைக் எந்த மாதிரி பசங்க வந்துட்டு பொசசிவ் ஆவாங்க, அதை பற்றியெல்லாம் வந்து பெருசாக ஐடியா இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் அதையும் படத்தில் ஒரு சில டிலீட்டட் சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. மணிகண்டன் வந்து அவருக்கு இந்த ரோல் வந்து குட் நைட்டில் அவரை அப்படி பார்த்துட்டு அண்ட் நடுவில் வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது. அதில் வந்து அவரோட கேரக்டர் படாவம் சங்கர்னு ஒரு கேரக்டர், அதுவும் வந்து பிரமாதம் பண்ணியிருந்தார். ஸோ அவரை அப்படி பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு இம்மெச்சூராக கோவப்படுறது, கோவப்பட்டு ஏதாவது போட்டு அடித்து உடைக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து உண்மையிலே அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, வீட்டில் வந்துட்டு என்ன அப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னு. லாஜிக்கலாக யோசிச்சிருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படின்னு தோணுது. ஏன்னா அவனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மிமிக்ரி பண்ணுற கேரக்டர், ஒரு டிசைனிங் பண்ணுற கேரக்டர், எந்த ஒரு இடத்துலையுமே அவன் வந்து லாஜிக்கலாக யோசித்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி லாஜிக்கலாக யோசிச்சிருந்தா அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து திவ்யாவுக்கும் அருணுக்கும் வந்து ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காதுன்னு தோணுது. ஏன்னா சரக்கடிச்சா வந்து பிரெயின் வந்து லைக் நார்மலாக இருக்காது, நம்ம பாடி வந்து நார்மலாக பிஹேவ் பண்ணாதுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிதுன்னா அப்படி அவன் லாஜிக்காக யோசிச்சுன்னா சரக்கு அடிச்சிருக்க மாட்டான். அட்லீஸ்ட் அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்து உடைக்கணும்னு லைக் அடித்து கார் கண்ணாடி அடித்து உடைக்கிற அளவுக்கு அவன் வந்து பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டான். அண்டு அவன் ஏன் இப்படி வந்து பிஹேவ் பண்ணான்னா அவனோட சர்க்கிள் வந்து அந்த மாதிரி இருக்குது. லைக் லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் லெட்ஸ் கண்டினியூ சம் டைம் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணியிருந்தால் இது வந்து ரொம்ப ப்ராப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் வந்துட்டு சுஹைல் கேரக்டர் ரொம்பவே அவர் வந்து எந்த படத்தில் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்துட்டு செம்மையாக பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சைனீஸ்னு ஒரு கேரக்டர் இருந்தது. அந்த கேரக்டர் பேர் கூட லைக் அந்த 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 கேரக்டரோட ஒரிஜினல் பேர் கூட நமக்கு தெரியாது, சைனீஸ் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. செம்மையாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து அவரோட
அவரோட அந்த அட்வைசர்ஸ், அவர் வந்து அந்த ஒரு பொறுமையாக உட்கார்ந்து அவருக்கு எக்ஸ்பிளைன், அதாவது அருணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அந்த விஷயத்துலலாம் அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா எல்லா பசங்களுக்குள்ளேயும் ஒரு அருண் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன வந்து அது அவர் வந்து அதை எக்ஸ்பிரஸ், நிறைய பேர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருப்பாங்க. பட் அந்த ஒரு தாட்ஸ் இருக்கும். அது எப்படி நம்மள்ட்ட கேட்காம அவன் வந்து வெளியே போகலாம், அவன் வந்து நம்மள்ட்ட கேட்காம எப்படி வந்துட்டு அவன் வந்து இன்னொருத்தனோட போகலாம், இன்னொருத்தன் பேசினாலே அவனோட இன்டென்ஷன் வந்து தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஜஸ்ட் ஒரு தாட்ஸ் வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஏன்னா வந்து லைக் எவ்ரிஒன்ஸ் சைல்ட்ஹுட் இங்கே நம்ம சொசைட்டி, ஸோ அது அப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இப்போது மாடர்னாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு அடாப்ட் ஆகாமல் இருந்திருப்போம். பட் கண்டிப்பாக நமக்கு சுஹைல் மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு, இல்லைன்னா வந்து யாராவது ஒருத்தர், ஒரு சீனியர் யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த தாட்டில் நம்ம யோசிச்சிருப்போம். லைக் அவளோட ஃப்ரீடமில் நான் எதுக்கு வரணுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அவளோட ஃப்ரீடம் அவளோடது, என்னோடய ஃப்ரீடம் என்னோடது, நான் எதுக்கு அவளோட ஃப்ரீடமில் தலையிடணுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ்னு நான் நினைக்கிறேன். அருணுக்கு என்ன பிரச்சனைனா, ரொம்ப ஒரு இன்செக்யூரான கேரக்டரு. ரொம்பவே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அவன் கையில் இல்லைங்கிற மாதிரி, அவன் நினச்சது எதுவுமே அவனுக்கு நடக்கலை. ஒரு 25, 26 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் நினச்சது எதுவுமே அவனுக்கு நடக்கலை. வேலையும் சரியாக கிடைக்கல, அவன் நினச்ச பேக்கரியும் வைக்க முடியல, காசு இல்லை, அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டும் விட்டு போயிடுவாங்கிற மாதிரி ஏகப்பட்ட இன்செக்யூரிட்டிஸ். அண்ட் அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த அரகன் பிஹேவியர், அண்ட் உடைக்கிறது, கத்துறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது. இது வந்து எல்லா பசங்கள்கிட்டையும் இருக்கும். ஆனால் அதெல்லாமே வெளியே வர்றதில்ல. அதை வந்து நம்ம சப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் நிறைய பசங்களும் இருக்காங்க, நான் எல்லா பசங்களும் சொல்லலை, நிறைய பசங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இது வந்து டாக்ஸிக்னு ஒரு தாட் வர்றப்பவே இது வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகிறவங்க இருக்காங்க. படத்தில் ஒரு சீன் வரும். ஒரு சீனில் வந்துட்டு அவன் வந்து ஒரு ஆப்பிள் பையும் ஐஸ்கிரீமும் கொண்டு வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணுவான். சர்வ் பண்ணும்போது அவன் வந்து ஐஸ்கிரீமை எடுத்து இப்படி சாப்பிடும்போது வாய் ஃபுல்லாக இதுவாயிடும். ஸோ அப்போ அருண் வந்து இப்படி தொடச்சி விடுவான். தொடச்சி விட்டு, நீ என்ன குழந்தையா, நீ உனக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு கேட்பான். ஸோ அருணோட தாட் ப்ராசஸ் அதுதான். அந்த திவ்யாவை வந்து அவன் வந்து ஒரு குழந்தையாக தான் நினச்சிட்டு, லைக் அவளுக்கு இது தெரியாது, அவளுக்கு அது தெரியாது, அவன் வந்து காலேஜ்லேயே இப்படி தான் இருப்பான். காலேஜில் எப்படி வேணால் இருக்கட்டும், பிகாஸ் வந்து ஒரு 18 இயர்ஸ் கீழே இருக்கா, அவன் வந்து அவளுக்கு பெருசாக உலகம் வந்து தெரியல, அப்படி இருக்கலாம். பட் ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட், அப்புறம் லைக் அந்த மாதிரி வரப்போ பீப்புள் கெட் மெச்சூர் அண்ட் பீப்புள் சேஞ்ச். ஸோ அதை வந்துட்டு நிறைய பசங்க வந்துட்டு அதை ஏற்றுக்கிறதே இல்லை, ஏற்றுக்கவும் முடியறதில்லை. ஏன்னா காலேஜில் இப்படி இருந்தால் என்ன இப்படி ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளே வராங்க. அண்ட் அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்குறவன் எப்படி வேணால் பார்க்கட்டும், நம்ம என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த மதன் வேண்ட்ரஸ் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் வந்து கண்ணா ரவி அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறையா வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்போலேருந்தே அவரோட ஃபேன் தான். அண்ட் இந்த படத்துலேயும் வந்து ஹீ நெயில் த கேரக்டர். மண்டேலாலையும் அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நிறைய விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக, லைக் ஒரு சீனில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். லைக் டீ சுமாராக தானே இருக்குன்னு கேட்பாரு. அருண் வந்துட்டு டீ கேவலமாக இருக்குது அப்படின்வாரு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணனாலும் ரொம்ப கோவப்படாமல், ரொம்ப இது பண்ணாமல், ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு எக்ஸ்பிரஷனோடு இருக்கக்கூடிய ஒரு எல்லாமே இங்கே இப்போ நடக்கிற ஒரு கரண்ட் சினாரியோவை எக்ஸாக்டாக வந்து சொன்ன மாதிரி இந்த படம் இருந்தது. அருணோட சர்க்கிள் வந்து ரொம்ப நல்லா இருந்திருந்தா அவனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதோன்னு தோணுது. ஏன்னா அருணோட பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை, 2 பேர் வந்து அடிச்சுட்டு, ஒரு ஆம்பளைனா என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு அப்பா. அவர் வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போகிறது, அண்ட் இந்த வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல். அண்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த படத்தில் நீங்கள் நோட் பண்ணிங்களாங்கன்னு தெரில, அவனுக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. காலேஜில் அவன் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு கூட அவன் கூட இல்லை. அண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்கிற மாதிரின்னு தெரில. எல்லாருமே அந்த ஏரியா ப்ளஸ் அவனோட அந்த அரசியல்வாதியோட ஒரு லிங்க்டு கை மாதிரி இருக்கார். ஸோ அவர் வந்து இருக்கிற மாதிரி தான், தண்ணி அடிச்சுட்டு, எப்போ பார்த்தும் தண்ணி அடிச்சுட்டு, வீடு அடிச்சுட்டு, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் வந்து காட்டுறாங்க. தவிர ஒரு நல்ல சர்க்கிள் இருந்திருந்தால் மேபி இந்த மாதிரி தாட்ஸ்லாம் சப்ரெஸ் ஆகி அண்ட் அவ்வளோ அரகண்ட்டான ஒரு பிஹேவியருக்குள்ளே போயிருக்க மாட்டாருன்னு தோணுது. ஸோ அதான் இந்த படத்தில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம், தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஆல் தீஸ் டைம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல்.